இந்த திருபுவனம் சம்பவம் அஜித்குமார் எங்கே நடந்தது தெரியுங்களா? அதாவது விசாரணை எங்கே நடந்தது தெரியுங்களா? கோயில் வளாகத்திலேயே நடந்தது. இது வந்து கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்ல முடியாது, லாக்அப் டெத்துன்னு சொல்ல முடியாது. அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரை விசாரித்தது அந்த கோயில் வளாகத்தில், கோயில் அலுவலகத்துக்கு, அந்த கோயில் அலுவலகத்துக்கு பக்கத்தில் விசாரிச்சிருக்காங்க. தம்பி இன்றைக்கி சாட்சி அன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்குறாரு. அங்கே தான் வச்சு நடந்திருக்குது. அங்கேருந்து தான் விசாரிக்கப்பட்டார். எப்படி விசாரிச்சிருப்பாருன்னு உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நாம் வந்து அதை இதாக சொல்லக்கூடாது. ஆக இறப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அதுக்கு இறப்புக்கு என்ன காரணம் அவங்க உறவினர்கள் சொல்கிறாங்க, அவங்க தம்பி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வந்து போகிற வழியிலேயே ஹாஸ்பிட்டலில் வரும். இது பாருங்கள், கஸ்டோடியல் டெத்தும் இல்லை, லாக்அப் டெத்தும் இல்லை, பொது இடத்துல விசாரணையிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம்னா எப்படி இது காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? பட் ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. உடனடியாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே போதுமானதா இல்லை? நான் சொல்கிறேன், அதாவது இதுக்கோ குழு போடுறது, ஆலோசனை குழு போடுறாரு, அதை போடுறாரு, இதை போடுறாரு. இந்த காவல்துறை இது மாதிரி கைதிகளை எப்படி விசாரிக்க வேணுங்கிறதுக்கு ஒரு கைட்லைன், ஒரு வழிமுறை வகுக்க வேண்டாமா? இது வந்து கோயில் வளாகத்திலேயே அந்த ஆன் தி ஸ்பாட்லேயே வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குதுன்னா இது வந்து அப்புறம் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? அது என்ன அப்படி அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? பட் நீங்களே சொன்னீங்க இது மாதிரி எல்லா ஆட்சியிலையுமே நடக்கும் அப்படின்னு. இல்லை, எல்லா ஆட்சினா அது ஒரு சம்பவங்கள் 1-2 நடக்கும். இது வந்து தொடர் நிகழ்ச்சியாக நடக்குது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஆட்சியில் இது மாதிரி வந்து கஸ்டோடியல் டெத்தோ லாக்அப் டெத்தோ நடக்கலை அப்படின்னா தான் அது ஒரு செய்தி. இது அன்றாட நிகழ்ச்சி, தொடர் நிகழ்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது, தொடர்கதை மாதிரி நடந்துகிட்டு இருக்குது.